MBA ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம பாட்டில் ஆர்ட் அப்படின்றது கிளாஸ் பாட்டிலில் தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நான் அப்படி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய பேர் இதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் என்கிட்ட இல்லைக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. நீங்கள் எந்த மாதிரி பாட்டிலாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை கிளாஸ் பாட்டிலோ இல்லை உட் பாட்டிலோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாட்டிலில் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக செவுத்தில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் பாண்ட்ஸ் டப்பாவில் ட்ரை பண்ணலாம். 5 ரூபி வாட்டர் கேன் 10 ரூபி வாட்டர் கேன் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் கேட்டிருந்தீங்க. தாராளமாக அந்த 10 ரூபி வாட்டர் கேனில் கூட இந்த கிராஃப்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராஃப்ட் இல்லை, இது ஒரு பாட்டில் ஆர்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த பாட்டிலில் இருக்கிற கேப்பும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கவரும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். கட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து பண்ணுங்கள். யாரும் கையெல்லாம் கிழிச்சிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ அந்த பாட்டிலோட கவரெல்லாம் டியர் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணி நல்லா காய வச்சும் எடுத்துட்டேன். தென் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை ப்ளூ கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணிக்கிறேன். ஸ்பாஞ்ச் பொதுவாக நம்ம கையில் எடுத்து தான் கலர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது கிளிப் வச்சு ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் கலர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட கையில் கொஞ்சம் கூட பெயிண்ட் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பாட்டில் ஃபுல்லாக நான் கலர் பண்ணிக்கிறேங்க. கலர் பண்ணிவிட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங்கும் கொடுத்து அதையுமே நல்லா காய வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? நான் ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 சைடுமே கலர் பண்ணி நல்லா காய வச்சும் எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிற பிக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவன் பிக்சர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். சிவன் பிக்சர் அப்படின்னு கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணினீங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் உங்களுக்கு வரும். அதில் எது உங்களுக்கு பெட்டராக தெரியுதோ அதை நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலுக்கு மேலே எல்லோ கலர் கார்பன் பேப்பர் வச்சு தென் அதுக்கு மேலே நான் வரைஞ்ச சிவன் பிக்சரை வச்சு இப்போ நான் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது அந்த சிவன் பிக்சரோட அச்சு அந்த பாட்டிலில் அப்படியே உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த அச்சு அப்படியே வந்துருச்சு இல்லைங்களா? உங்ககிட்ட இந்த மாதிரி கார்பன் பேப்பர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ட்ரேஸ் எடுக்கிற வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் அண்ட் 0.0 ஃபைன் தின் ப்ரஷ்ஷாக எடுத்து தென் அதை யூஸ் பண்ணி இந்த சிவனுக்கு நான் இப்போ அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேங்க. உங்ககிட்ட 0 ப்ரஷ் இல்லை அப்படின்னா அந்த ப்ரஷ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அக்கா டிஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, அதுக்கு கீழே இந்த வீடியோட டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் குட்டி முக்கோணம் ஷேப்பில் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணினீங்க அப்படின்னா நிறைய ரைட் பண்ணியிருப்பேன். அதில் இந்த ட்ரேஸ் எடுக்கிற வீடியோ, அதுக்கப்புறமா பெயிண்ட் ப்ரஷ்ஷு, பெயிண்ட்டு இதெல்லாம் மேக் பண்ணுற வீடியோலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க். அந்த லிங்க் தொட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே டேரெக்டாக நீங்கள் போயிடுவீங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இஃப் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக OHB பென் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பென் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஆகன்ஷா 6th ஸ்டாண்டர்ட், பெனாசிர், சோனாக்ஷி, ரூபாக்ஷி, நிகிதா 8th ஸ்டாண்டர்ட், பவித்ரா, திவ்யா 8th ஸ்டாண்டர்ட், தர்ஷினி, ஆலின், ஆஸ்டின், சலோமியா 7th ஸ்டாண்டர்ட், உமேஷ் 6th ஸ்டாண்டர்ட், தக்ஷிதா 9th ஸ்டாண்டர்ட், மதுக்ஷாரா 7th ஸ்டாண்டர்ட், ஜனனி, வர்ஷினி UKG படிக்கிற குட்டி, ஆஷினி குட்டி பாப்பா, வித்யா 7th ஸ்டாண்டர்ட், விதர்ஷனா 8th ஸ்டாண்டர்ட், கோமதி 4th ஸ்டாண்டர்ட், சுஷ்மிதா, பூஜா 4th ஸ்டாண்டர்ட், தர்ஷினி, காவ்யஸ்ரீ, ஹர்ஷி, ஹர்ஷா, சுஷ்மித் 6th ஸ்டாண்டர்ட், ரூபிகா, சாதனா 7th ஸ்டாண்டர்ட், இலக்கியா 7th ஸ்டாண்டர்ட், ஜோசி, தீபா, புவனேஸ்வரி 9th ஸ்டாண்டர்ட், ரக்ஷிதா, வர்ஷினி, சங்கர் ராம் LKG படிக்கிற குட்டி, உமாபாரதி 6th ஸ்டாண்டர்ட், ராமநாதன் 5th ஸ்டாண்டர்ட், ஸ்ரீஷா, அபிநந்தனா, தர்ஷனா 8th ஸ்டாண்டர்ட், சசிகலா, பவதாரணி, மோதிரா, பிரியங்கா 6th ஸ்டாண்டர்ட், ஜி தருண் 7th ஸ்டாண்டர்ட், ஜெயந்தா ஸ்ரீ 7th ஸ்டாண்டர்ட், தீஷ்ணா
உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. தென் அதுக்கு உள்ள எங்கெல்லாம் கலர் பண்ணினா நல்லா இருக்குமோ அங்கெல்லாம் நான் இப்போ கலர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு பேஸ் கலராக எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. நமக்கு சிவன் அப்படின்னாலே ஸ்கை ப்ளூ தானே, ஸோ அதனால தான் இந்த கலர் நான் பேஸாக வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது நான் எங்கெல்லாம் வந்துட்டு கலர் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இந்த பாட்டில் ஆர்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்கள் எடுக்கிற பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பாண்ட்ஸ் பவுட்ரு டப்பா எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் சேம் இதே மாதிரியே கலர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி பிக்சராக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பேர்டு இல்லை குட்டி குழந்தை ஃபோட்டோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போது இதுக்கு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ் வந்துட்டு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரியலாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு பாருங்களேன், அது ரொம்ப எனக்கு ரியலாக தெரிஞ்சது. உங்களுக்கும் வந்து இந்த பிக்சர் வந்து பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாமி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சாமி ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு வந்துட்டு அழகு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.